Hey all, this is Preethi. Welcome to my channel. இன்னைக்கு வந்து இந்த மீன் புட்டு எங்கள் வீட்டில் எப்படி செஞ்சாங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீனை அவிய போட்டு இதே மாதிரி உதுத்து வச்சுக்கிறணும். எந்த மீன் வேணால் எடுக்கலாம், லைக் பாறை, வாழை, அப்புறம் திருக்க, அந்த மாதிரி என்ன மீன் இருக்கோ, ஈவன் சால மீன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காண்டு வந்து அது பேர் என்னது, வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் காண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை, முருங்கைக்கீரை இருக்கா அது. அப்புறம் மீன் அவிச்சோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்த பருப்பு அதை போடணும். அண்ட் தென் சின்ன சீரகம், பெரிய சீரகம் அதுவும் போடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கொட்டி அதையும் அப்படியே பொன்னிறமாக வறுக்கணும். அது ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தேங்காய் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி இப்படி கொரன்னா துருனா இப்படியும் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை அந்த மீனில் கொட்டிட்டு கையாலேயோ கரண்டியாலேயோ வந்து அதை நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கிறணும். ஓகேவா? இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுதான் ஃபைனல் உப்பு. ஸோ அதனால் எவ்வளோ உங்களுக்கு உப்பு போடுவீங்களோ அந்தளவு போட்டு இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு கிண்ட வேண்டியதுதான். அப்புறம் கொஞ்சம் காண்டு வந்து மஞ்சத்தூள், அதையும் போட்டு நன்றாக பிரட்டி கொள்ளவும். அதன் பிறகு நம்மகிட்ட இருக்கிற முருங்கையில் இருக்கு இல்லையா, அப்படியே அதை அள்ளைக்காக கொட்ட வேண்டியதான். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. அப்படியே கொட்டி அதையும் நல்லா பரட்டணும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மீன், தேங்காய், அந்த மிக்ஸ்டு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டே இருக்கணும். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மீன் பிடிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம தண்ணின்னு ஊற்ற போகிற ஒரு கேட்டகரியே. ஸோ இதே நம்ம தண்ணிக்கு பதிலாக ஊற்றுறோம். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 3 to 5 minutes மட்டும் குக் பண்ண விடுங்க. ஏன்னா மீன் ஆல்ரெடி நம்ம அவிச்சு தான் எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூடான சுவையான நம்மளுடைய மீன் புட்டு ரெடி ஆயிடும். இது வந்து வெறும் சாதம், ரசம், பருப்பு, நாங்களாம் வந்து வெறுமனை கூட திங்கிற கேட்டகரி தான். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை ஃபியூச்சரில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்ட் வித் மீ, ஃபாலோ மீ ஆன் Instagram.